ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிம்பிளான முறையில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பார்டரை யூஸ் பண்ணி ஸ்கேலப் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு கேன்வாஸ் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். கீழே தச்சு பரிமாண தையல் போட 1.25 இன்ச்சு, ப்ளவுஸோட முழு உயரம் 15 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் கட்டிங் அளவு 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 11 இன்ச்சு. ஓகேங்களா? கீழே இருக்கக்கூடிய அதோட அகலமே பாருங்கள் 2.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதை தனியாக இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ கேன்வாஸில் தான் நம்ம நெக் டிசைன் வரைய போகிறோம். கேன்வாஸை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கலாம். கழுத்து அகலம் 2.5 இன்ச்சும், பின்கழுத்து உயரம் 11 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நம்ம போட்டுக்கலாம். கண்டிப்பாக கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம தைக்கணும். இப்போ நம்ம தைக்கக்கூடிய இந்த ஸ்கேலப் டிசைன் பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த சென்டர் பகுதியில் மட்டும் நம்ம வி ஷேப் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கீழே இருந்து மேலே ஒரு 1.5 இன்ச்சு ஹைட்டில் இந்த மாதிரி வி ஷேப்பில் போட்டுட்டு, மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மட்டும் ஸ்கேலப் டிசைன் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப் நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம திலகம் ஷேப்க்கு எப்படி போடுவோம், அப்படியே வளைவாகவே வரும் இல்லையா, அந்த மாதிரி கீழே வி ஷேப்பில் போட்டுட்டு சைடில் மட்டும் அந்த அப்படியே ஒரு மாதிரி வளைவு ஷேப்க்கு நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். இந்த ஸ்கேலப் வரைகிறதுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா கூடுதலாக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம அதே ஷேப்லேயே வரைஞ்சிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்பை அப்படியே விட்டுட்டு சைடில் மட்டும்தான், மேலேருந்து சைடில் வரைக்கும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூடுதலாக குறிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஸ்கேலப்பை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நார்மலாக எனக்கு நார்மல் சைஸில் ஸ்கேலப் வேணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா நம்ம ஸ்கேலில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சைஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுவே பாருங்கள், கீழே அந்த ஸ்டார் வி ஷேப்பில் நம்ம போட்டிருந்தோம்ல, அந்த இடத்துல போடாமல் சைடில் அந்த வளைவு ஷேப்கிட்ட மட்டும் வரிசையாக நம்ம இந்த மாதிரி அவுட்லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். எப்போதுமே கீழே இருந்து தான் மேலே போகணும். மேலே அந்த ஷோல்டர்லேருந்து கீழே வரக்கூடாது. ஓகேங்களா? இந்த மெத்தடை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ அவுட்லைன் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதும் போல் அந்த 1 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த 2 பேப்பருமே, அந்த 2 கேன்வாஸ் பேப்பருமே நழுவாமல் கரெக்டாக அந்த விரல் பகுதியை வச்சு நல்லா அழுத்தமாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி கத்திரிக்கோளோட நுனி பகுதியில் கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பிசுறு தட்டாமல் அழகாக நீட்டாகவே வந்துடும். கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வெட்டி வெட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் அந்த ஃபினிஷிங் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராகவே வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். இதை இப்போ நம்ம அயன் பண்ண போகிறோம். அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தில் இந்த கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சு தான் அயன் பண்ணணும். அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸில் ஒன் சைடு சொரசொரப்பாக இருக்கும், இன்னொரு சைடு வலுவலுன்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த சொரசொரப்பு பகுதியை மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுக்கணும். வலுவலுப்பு பகுதியை அடியில் வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம சுவிட்சை ஆன் பண்ணி ஹெவி சூடில் ஃபாஸ்ட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கணும். சில சமயம் பொசுங்கி போயிடும். இப்போ பாருங்கள், நம்ம ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் தான் நம்ம அயன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக வைக்கணும். ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் தான் இந்த லைனிங் கிளாத்தை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வைக்கணும். சென்ட்ரு பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேஃப்டிக்காக பார்த்திங்கன்னா கேன்வாஸில் அவுட்லைனில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை கரெக்டாக நம்ம சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். 2 துணியுமே கரெக்டாக சேமாக வச்சுக்கணும்.
இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் டிசைன் போட்டிருக்கோம். ஒரு நூல் கேப்பில் அந்த கேன்வாஸ் மேலே பொறுமையாக நம்ம தைக்கணும். தையல் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக தைக்கக்கூடாது. அப்படியே 2 குத்தாக தான் தைக்கணும். 2 குத்துங்கும் போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட நார்மலாக இந்த டிசைன் தைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரமாவது கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதனால் பொறுமையாக பார்த்து 2 குத்தாக தைச்சோம்னா மட்டும்தான் இதோட ஷேப் நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக தைக்கணும்னு நினச்சி தைச்சிங்கன்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு வராது. கோணல் மணல்மா அப்படியே கோடு கோடாகவே வந்துடும். ஓகேங்களா? அதனால் பார்த்து பொறுமையாக தைச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பொறுமையாக தைக்கணும். கார்னர் பகுதியிலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். 2 குத்தாக தான் குத்தி வரணும். 3 குத்து இல்லை 4 குத்தாக குத்துனீங்கன்னா ஷேப் வந்து நம்மளுக்கு அந்த ரவுண்டு ஷேப் வராது. அப்படியே கோடு கோடாக தான் அந்த ஷேப் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் ஒரு துணியில் ரஃப்பாக ஃப்ரீ டைமில் தச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வந்துடும். ஆனால் இந்த டைம் தச்சு எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு அதிக நேரம் செலவாகும். ஓகேங்களா? ஃபினிஷிங்காக அழகாக தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். அதனால் ரேட்டுமே நீங்கள் வந்து நான் சொல்கிற அமௌண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வாங்கிக்கலாம். ஃபினிஷிங் பக்காவாக இருக்கணும். தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு எல்லா டிசைனுமே கஷ்டமே இருக்காது. ஈஸியாகவே தச்சு முடிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக தச்சு முடிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தி தச்சிருக்கனால ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை நடுவில் இருக்கக்கூடிய அந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக கேன்வாஸ் யூஸ் பண்ணி தச்சுருந்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இப்போ தான் டெய்லரிங் முடிச்சிருக்கீங்க, டிசைன் ப்ளவுஸ்லாம் தெரியாதா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்து கற்றுக்கங்க. இப்போ பேசிக்காகவே டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னா வெளியில் இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா 15,000 10,000 30,000 வரைக்கும் சொல்கிறாங்க. அவ்வளோ பணத்தையுமே வாங்கிக்கிட்டு சரியாக கூட சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் பார்த்து நீங்கள் கவனமாக கற்றுக்கிட்டாதான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். எவ்வளோ பேர் பணமே இல்லாமல் இருக்காங்க, யோசித்து பாருங்கள். அதனால் நீங்கள் திறமையாக அக்கறையாக கற்றுக்கிட்டா மட்டும்தான் அந்த தொழிலில் வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். நல்ல பக்கம் திருப்பும் பொழுது அந்த லைனிங் கிளாத் நம்ம கையோட ரைட் சைடு வர்ற மாதிரி நம்ம கைகளோட விரல் பகுதியை வச்சு தான் அதோட ஷேப் வந்து நம்ம எடுத்து விடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷேப்பை வந்து அழகாக நம்ம எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கார்னர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கத்தை பூரா பொறுமையாக நம்ம வந்து எடுக்கணும். ஓகேங்களா? இது போல் பாருங்கள், அந்த கார்னர் பகுதியில் சுருக்கம் பார்த்திங்கன்னா அப்பி போய் இருக்கும். அதை வந்து பொறுமையாக விரல் பகுதியை வச்சு இந்த மாதிரி எடுத்து விடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரையே யூஸ் பண்ணணும். அது எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த வளைவு பகுதியிலலாம் துணி வந்து உள்பக்கமாகவே மடங்கி இருக்கும். அந்த மடங்காமல் இருக்கிறதுக்காக தான் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு உள்பக்கமாக வச்சா அந்த ரவுண்டில் ஒரு தேய்ச்சி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அழகாக நச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கணும். கேன்வாஸ் எடுத்துக்கணும். பிரிக்கிற ஊசி எல்லா பொருளுமே ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா இது எல்லா பொருளுமே மிஷின் மேலே இருக்கணும். அப்படி இல்லாட்டினா நம்ம ட்ராவில் கண்டிப்பாக வச்சுக்கணும். இப்போ வந்து அழகாக நீட்டாக நம்ம ஷேப் எடுத்து விட்டுட்டோம். இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும்போதுமே கூட தையல் வந்து ஃபாஸ்ட்டாக தைக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி முன்னாடி எப்படி அந்த 2 குத்தா தைச்சோமோ அதே மாதிரி தான் நம்ம படிமான தையல் போடும்போதுமே 2 குத்தா தான் தைச்சு வரணும். ஓகேங்களா? பொறுமையாக இப்போ நான் சொல்கிற மெத்தடை பூரா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நிறைய ஆர்டர்ஸ் வரும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு அசால்ட்டாக இந்த ஒரே ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைச்சா கூட அசால்ட்டாக நம்ம வந்து 700 800 தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நான் உதாரணத்துக்கு தான் 700 800ன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு டிசைனை பொறுத்து அமௌண்ட்டு கூடவும் வரும், கம்மியாகவும் வரும். ஓகேங்களா?
இப்போ அழகாக நீட்டாக பொறுமையாக தச்சு எடுத்துக்கலாம். தச்சுட்டும் நம்ம வந்து அயர்ன் பண்ணிக்கலாம். இல்லை அயர்ன் பண்ணி முடிச்சிட்டும் கூட நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். எப்படி உங்களுக்கு வசதியாக இருக்கோ, எப்படி மெத்தடு வந்து ஈஸியாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் பகுதியை பாருங்கள் விரித்து வச்சுக்கலாம். இதோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ 2.25 இன்ச்சு வருது. இப்போ நம்ம நெக்குக்கு கீழே சென்டர் பகுதியில் 2.25 எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு சேர்த்து 3.25 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கிராஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நேர் பீஸ்லையும் கட் பண்ணிக்கலாம், கிராஸ் பீஸ்லையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கிராஸ் பீஸில் தான் நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மேட்சாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைனிங் கிளாத்தும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா கூடுதலாக சேர்த்து 13.5 இன்ச்சு நீளத்திலே தான் நான் எடுத்திருக்கேன். கூடுதலாக எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. நம்ம ப்ளவுஸில் சென்ட்ரு பகுதியில் தைக்கும் பொழுது எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு ஷார்ட்டாக கூட நம்ம தைச்சிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். ஓகேங்களா? நேர் பீஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம், கிராஸ் பீஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கிராஸ் பீஸில் தான் கட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பார்டரை யூஸ் பண்ணி தைக்கிறோம் அப்படின்னா நேர் பீஸில் தான் நம்ம கட் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான்
தனியாக டிசைனர் கிளாத் யூஸ் பண்ணி தைக்கிறனால கிராஸ் பீஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். கிராஸ் பீஸில் கட் பண்ணி தைச்சோம்னா அங்கனங்கன நம்மளுக்கு சுருக்கங்கள் இருக்கும். ஏன்னா அது ஜவ்வு மாதிரி இழுத்து கொடுக்கும். அது ஒன்று மட்டும்தான் நம்ம பார்த்து பொறுமையாக தைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அகலம் பார்த்திங்கன்னா 3.25 அந்த அகலத்தில் நம்ம எடுத்திருந்தோம். அந்த சைடு இந்த சைடும் நேராக மட்டும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். கெட்ட பக்கமாக திருப்பி பாருங்கள். ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நேராக தையல் போட்டுக்கலாம். இந்த சைடும் அந்த சைடும் தையல் மட்டும் போட்டு திருப்பிக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம பாருங்கள், அப்படியே இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நம்ம வந்து மெல்லிசாவே உருட்டி தைச்சிக்கலாம். நம்மளுக்கு ஆரம்பத்தில் எந்த தடிமனில் உருட்டணும்னு நினைக்கிறோமோ அதே தடிமனில் தான் லாஸ்ட் வரைக்கும் நம்ம தைக்கணும். மெல்லிசா உருட்டினோம்னா மெல்லிசாவே தைக்கணும். தடிமனாக உருட்டி தைச்சோம்னா தடிமனாகவே தைக்கணும். ரெண்டுமே மாற்றி மாற்றி தைக்கக்கூடாது. அதனால் பார்த்து பொறுமையாக உருட்டி தைச்சிக்கலாம். தச்சு முடிச்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த பகுதியை ப்ளவுஸோட சென்ட்ரு பகுதியில் கீழே அந்த நெக்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸாக இன்ட்டு மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு கிராஸ் பீஸுங்கிறனால தான் அப்படியே சுருக்கமாக ஜவ்வு போல் இழுத்த மாதிரி இருக்குது. நேர் பீஸில் கட் பண்ணி தைச்சோம்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது நேர் பீஸ்லேயே ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? என்கிட்ட துணி கொஞ்சம் கம்மியாக இருந்தனால தான் நான் வந்து கிராஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன். மற்றபடி நம்ம கிராஸ்லேயும் கட் பண்ணி தைக்கலாம், நேர்லேயும் கட் பண்ணி தைக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பாருங்கள், கரெக்டாக கிராஸாக இந்த மாதிரி 2 சைடுமே தையல் போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். நூல் பீஸரை நம்ம கையோடையே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.